ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸாம்பிள் 12 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். எக்ஸாம்பிள் 11 முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம கன்வர்ஷன் ஆஃப் ட்ரீ டயகிராம்ஸ் இன்டு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். அதில் ஆர்டர் டஸ் நாட் மேட்டர் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா 10th கொஸ்டின் எப்படி கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம 9th கொஸ்டினை சால்வ் பண்ணோம். ஸோ இது எல்லாமே போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் 12லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்வெர்ட் த ட்ரீ டயக்ராம் இன்டு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன். ஓகே, பாட்டம்லேருந்து அப்படியே டாப்புக்கு போகணும் நீங்கள். 8 into 9 + 10 அவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 8 into 9 + 10. ஸோ அதான் நியூமெரிக்கல் ஸ்டேட்மெண்ட். 8 into 9 + 10 அவ்வளோதான். 8 into 9 + 10. இப்போ எக்ஸாம்பிள் 13 அதே தான் கேட்டிருக்கான். கன்வெர்ட் த ட்ரீ டயக்ராம் இன்டு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இந்த எல்ஹெச்எஸ் இது வந்து நடுவில் வேணா ஒரு லைன் வச்சுக்கிறேன். இதான் ரூட்டு, இதுதான் ரூட்டு. இதான் நடுவில் இருக்கிற லைனு டிவைடர்னு வச்சுக்கலாம். டிவைடிங் லைன் இதுதான். இது வந்து எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? ஸோ எல்ஹெச்எஸ்லேருந்து ஆர்ஹெச்எஸ் அப்படியே போகிறோம். ஸோ 10 into 6 + 6 divided by 2 அதான் ஆன்சர். ஸோ 10 into 6 + 6 divided by 2 இதான் ஆன்சர் ஃபார் 13th கொஸ்டின் நினைக்கிறேன். 10 into 6 + 6 divided by 2 அவ்வளோதான். ஸோ இந்த 13th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாம்பிள் 12 ஓவர், எக்ஸாம்பிள் 13 ஓவர். எக்ஸாம்பிள் 14 போகலாம். கன்வெர்ட் த ட்ரீ டயக்ராம் இன்டு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி தான். இப்போ என்ன கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். கொஞ்சம் பெரிய எக்ஸ்பிரஷன், பெரிய ட்ரீ டயக்ராமா இருக்கு. ஸோ அதை நம்ம பொறுமையா டீகம்போஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மறுபடியும் டிவைடிங் லைனு. ஸோ பிளாக் பண்ணி எடுத்துக்கிறேன். டிவைடிங் லைன் இதான் ரூட்டு, இதான் ரூட்டு, இதான் டிவைடிங் லைனு. ஸோ அவ்வளோதான். ஸோ டிவைடிங் லைன் வரைஞ்சாச்சு. ஸோ 9 + 2 into 7 + 6 - 3 divided by 3 அவ்வளோதான். ஸோ 9 + 2 into 7, 9 + 2 into 7 + 6 - 3 divided by 3 + 6 - 3 divided by 3 அவ்வளோதான். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். இந்த பெரிய ட்ரீ டயக்ராம், இந்த கொச்ச கொச்சன்னு இருக்கிற ட்ரீ டயக்ராமோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 + 2 into 7 + 6 - 3 divided by 3. ஸோ எக்ஸாம்பிள் 14ஓட ஆன்சர் இதான். எக்ஸாம்பிள் 14ஓட ஆன்சர் இதான். ஸோ எனக்கு கொஞ்சம் கீழே தள்ளிக்கிறேன், அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 14 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்லைட் போகலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் இன்டு ட்ரீ டயக்ராம்ஸ். ஸோ இதில் என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்களா. There is more fun with trees. Observe the following rules. The above tree is nothing but the familiar expression a into b plus c, which is nothing but ab plus ac. Thus, we can see the algebraic expressions as trees. ஸோ இங்கே பாருங்களா, இங்கே வந்து கம்மி நோட்ஸ் இருக்கு. இங்கே வெறும் 2 நோடு தான் இருக்கு. ஒரு நோடு, 2 நோடு. ஸோ இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. இந்த ட்ரீ டயக்ராமே சிம்பிளா இருக்கு. இந்த டயக்ராம் பாருங்களா, இங்கே 3 நோடு இருக்கு. 3 நோடு இருக்கு. ஆனால் அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா a into b plus c, a into b plus c is the same as ab plus ac. ab plus ac. a into b plus c is the same as ab plus ac. ஏன்னா இதை எப்படி எழுதலாம், நீங்க a into b plus c எப்படி எழுதலாம், ab plus ac, a into b plus a into c, a into b plus a into c is equal to ab plus ac. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கான். The above tree is nothing but the familiar expression a into b plus c, which is nothing but a into b plus a into c. Thus we can see the algebraic expressions as trees. The trees on the left has less number of nodes. இங்க 2 நோடு தான் இருக்கு. And looks simple. The tree on the right has more number of nodes. ஆனால் ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். கேன் யூ கன்க்ளூட் தட் தி வேல்யூ ஆஃப் போத் ட்ரீஸ் ஆர் டிஃபரெண்ட்னா நோ. ஸோ தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து நோ, ரெண்டும் ஒரே வேல்யூ தான். ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னு அர்த்தம். லுக் அட் ரைட் த ஹோல் ஸ்டேட்மெண்ட், ரைட் த ஹோல் எக்ஸ்பிரஷன், இல்லை ரைட் த ஹோல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லணும். ரைட் த ஹோல் நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் இல்லை அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன், அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வெரிஃபை பண்ண முடியும் அவங்க அந்த கொஸ்டின் கரெக்டாக தப்பான், அதாவது இந்த வேல்யூ தப்பா கரெக்டா நம்ம தான் தெரியும் உங்களுக்கு. இந்த டயக்ராம்ல கொடுத்திருக்க வேல்யூவும் இந்த டயக்ராம்ல கொடுத்திருக்க வேல்யூவும் கரெக்டா தப்பான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை எக்ஸ்பிரஷனோ எழுதினாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ 5.3 டாப்பிக்கையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வேணா அடுத்த ஸ்லைட் போகலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 17 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எக்ஸாம்பிள் 17 இது இருக்கே. எக்ஸாம்பிள் 15 முடிச்சுட்டு முடிச்சிடலாம். 15 முடிச்சுட்டு 16 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 17 போகலாம். ஸோ கன்வெர்ட் 5a into ட்ரீ டயக்ராம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி நம்பர்ஸ் யூஸ் பண்ணீங்க, நம்பர்ஸ் எப்படி லீவ்ஸாக யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்கள் லெட்டர்ஸையும் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஏற்கனவே நமக்கு அல்ஜிப்ரா பார்த்துருக்கோம். ஸோ அதே தான். ஸோ 5a என்ன, 5 into a அர்த்தம். 5 into a is the same as 5a. இப்போ 5 into a எப்படி நம்ம ட்ரீ டயக்ராமா எழுதலாம்? ஸோ 5 into a நம்ம ட்ரீ டயக்ராமா இப்படி போட்டுடலாம். 5 into a அவ்வளோதான். 5 into a அவ்வளோதான். ஸோ இப்போ 3a plus b எப்படி எழுதலாம்? 3a plus b, 3 into a plus b, which is nothing but 3a plus b.
3a plus b is the same as 3 into a plus b. ஸோ ப்ளஸ் மேலே எழுதுங்க, இங்கே பிஏ போடுங்க ரைட் ஹேண்ட் சைடில். இன்னொரு கிராஸ் சிம்பிள் போட்டு 3யும் ஏயும் எழுதிக்கோங்க. 3 into a plus b, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒழுங்கு எழுதுறேன், மேலே இருக்கெல்லாம் அழிச்சிடுறேன், தேவையில்லை இதெல்லாம். இப்போ என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் மேலே தள்ளிக்கிறேன், இதையும் மேலே தள்ளிக்கிறேன், அவ்வளோதான். வேறு கலர் வேணால் கொடுத்துக்கிறேன், க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும். இப்போ வேணால் நடுவில் ஒரு லைனையும் வரைஞ்சிடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 17 போயிடலாமா? எக்ஸாம்பிள் 17 கொடுத்துருக்கான். 6 times a and 7 less. Convert this into a tree diagram. Convert this algebraic expression into a tree diagram. So 6a minus 7. 6 times a and 7 less னா என்ன அர்த்தம்னா 6a minus 7 அர்த்தம். ஒழுங்கா எழுதுறாங்க. ஸோ வேற பென் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், வேற கலர் பென்னு. ஸோ 6a minus 7 இது எப்படி எழுதலாம்? ஸோ மைனஸ் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க, இதான் ரூட்டு. இது வந்து எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ், இதான் ரூட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் ரூட் எழுதிக்கோங்க, 7 இங்கே தூக்கி போடுங்க. 6a எப்படி எழுதலாம்? இப்படிதான் 6a எழுதணும், 6a, அவ்வளோதான். 6 into a minus 7 which is nothing but 6a minus 7, அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 18 போயிடலாமா? எக்ஸாம்பிள் 18 என்ன கொடுத்துருக்கான்? கன்வெர்ட் த ட்ரீ டயக்ராம் இன்டு an algebraic expression. ஸோ இதுல ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ட்ரீ டயக்ராம் கொடுத்துருக்கான், இதுல ட்ரீ டயக்ராம்ல இருந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும் நீங்க. ஸோ எப்படி போகலாம்? 8 into b divided by 6, அவ்வளோதான். ஸோ பாட்டம்ல இருந்து டாப்புக்கு அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ 8 into b divided by 6, அவ்வளோதான். ஸோ 8 into b னா 8b divided by 6. இது எப்படி எழுதணும் நீங்க? 8b by 6ன்னு எழுதலாம், 8b by 6. ஸோ this is the answer for 18th question. எக்ஸாம்பிள் 18ஓட ஆன்சர் இதான், 8b by 6, அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம 18 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 19th கொஸ்டின் போகலாம். கன்வெர்ட் த ட்ரீ டயக்ராம் இன்டு an algebraic expression. ட்ரீ டயக்ராம் கொடுத்துட்டா நீங்க algebraic ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 7 plus t into 5, அதான் ஆன்சர். 7 plus t போட்டுட்டு ஒரு ஃபுல் ப்ராக்கெட் போட்டுருங்க, அப்புறம் into 5 போட்டுடலாம். ஸோ 7 plus t ரெண்டு பக்கமும் ப்ராக்கெட் போட்டுருங்க, into 5, அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக ஒழுங்காக எழுதுறேன் வேணா. ஸோ 7 plus t into 5, அவ்வளோதான். ஸோ இதான் 19th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ 20th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? வெரிஃபை வெதர் கிவன் ட்ரீஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கு பார்த்தா. ஸோ a plus b plus c, இது வந்து a plus b plus c. இது பார்த்தீங்கன்னா a plus b plus c, a plus b plus c ரெண்டு ஒன்று தானே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா a plus b plus c, இதுவும் a plus b plus c. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டுமே பக்காவாக ஈக்குவல் தான். a plus b plus c is the same as a plus b plus c since addition follows the associative property. அசோசியேட்டிவிட்டி ரூல் வந்து அடிஷன் ஃபாலோ பண்ணும். ஸோ இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ வெரிஃபை என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெரிஃபை வெதர் கிவன் ட்ரீஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட்னு கேட்டிருக்காங்க. தே ஆர் ஈக்குவல், தே ஆர் ஈக்குவல், கரெக்ட் தான். இதை நாட் அடிச்சிருங்க. ஸோ சின்ஸ் அடிஷன் ஃபாலோஸ் த அசோசியேட்டிவ் ரூல், அசோசியேட்டிவ் ரூல் இஸ் ஃபாலோட் பை அடிஷன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ட்ரை திஸ் கொஸ்டினோட முடிச்சிடலாம் நம்ம இந்த வீடியோவை, ஏன்னா இப்போ 8 minutes மேலே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? இதில் ஓவரால் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக் வெதர் த ட்ரீ டயக்ராம்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a into b minus c, a into b minus c, இது வந்து b minus c. இப்போ இதை அடிச்சிருங்க. a into b minus c னா என்ன அர்த்தம்? a into b minus c is the same as ab minus ac, ab minus ac, a into b minus a into c which you can write it as ab minus ac, அவ்வளோதான். இப்போ இந்த டயக்ராம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களா. ab minus ac டேரக்டா, a into b னா ab minus ac, அவ்வளோதான், a into c ac. ஸோ இங்கே ab minus ac தான் வருது, இங்கேயும் ab minus ac தான் வருது, இங்கேயும் ab minus ac தான் வருது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் தான், தே ஆர் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈக்குவல், இப்போ வெரிஃபை பண்ணியாச்சு நம்ம. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஈக்குவல். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் போகலாமா? போகலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a into b minus c, இது வந்து b minus c. ஸோ பாட்டம்ல அது அப்படியே டாப்புக்கு போகணும். ஸோ a into b minus c, அப்புறம் என்ன பண்ணலாம் நம்ம, a into b minus c, இது வந்து பார்த்தீங்கன்னா a into b minus c. ஸோ ab minus c. ஸோ a into b minus c யும் ab minus c ஈக்குவலா? ஆக்சுவலா ஈக்குவல் கிடையாது, ஏன்னா a into b minus c is the same as ab minus ac which is not equal to ab minus c. இங்கே தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருது, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் தான் டிஃபரன்ஸே வருது. இங்கே சப்போஸ் ஒரு a இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஈக்குவலா இருக்கும். பட் இங்க ab minus ac இருக்கு, இங்க ab minus c இருக்கு.
ஸோ இந்த ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு ஹோல் டிஃபரன்ஸ், இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கு உள்ள டிஃபரன்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ தீஸ் டூ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் நாட் ஈக்குவலண்ட். ஸோ ஏபி மைனஸ் ஏசி இஸ் நாட் ஈக்குவலண்ட் டு ஏபி மைனஸ் சி. ஸோ இது ரெண்டும் நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல்னு நீங்கள் போட்டுடலாம். நாட் ஈக்குவல், அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாம் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். இது வரைக்கும் பார்த்துருக்கோன்னா இதுலேருந்து பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கே ஞாபகம் இல்லை. 12th கொஸ்டின்லேருந்து பார்க்குறோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் 12th கொஸ்டின்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். 12th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 13th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 14th கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் இது பார்த்தோம் 5.3 எக்ஸசைஸ் 5.3 பார்த்தோம். சாரி, இந்த டாபிக் 5.3 பார்த்தோம். கன்வர்ஷன் ஆஃப் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் இன்டு ட்ரீ டயக்ராம்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் 15 16 முடிச்சோம், 17 18 முடிச்சோம், 19 20 முடிச்சிட்டோம். அப்புறம் ட்ரைதீஸும் முடிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே இந்த எக்ஸசைஸ்லேருந்து முடிச்சிட்டோம், இந்த வீடியோலேருந்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரைதீஸ்லேயே நம்ம செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.